சார் நேத்துக்கு நியூஸ் வந்திருக்கு, வடநாட்டில் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. வருத்தமான விஷயம், ஆனா அதுல ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்கு. எதுக்குடா பாவி அரெஸ்ட் ஆனீன்னு பார்த்தா, சார் அவன் சமோசா விற்கிறவன். சார் சமோசா விற்கிறவன அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. எதுக்காகனா, சமோசா ஒரு ஐட்டம் மட்டும்தான் விற்பான அவன் கடையில். ஆனா அவனுடைய ஆனுவல் டர்ன் ஓவர் இன்கம் வந்து 80 லட்சம் ரூபாய். 40 லட்சம் ரூபாய்க்குள்ள இன்கம் இருந்தாதான் ஜிஎஸ்டி கட்ட வேண்டாம், 40 லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்தா ஜிஎஸ்டி கட்டணும். 80 லட்சம் ரூபாய் சமோசா வித்திருக்கிறான், நீ ஜிஎஸ்டி கட்டலன்னு அவனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ மாணவர்களே, சகோதரிகளே, ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 80 லட்சம் தான் நம்ம டார்கெட்னா சமோசா கூட நம்ம விற்கலாம், மசால் வடை விற்கலாம், டீ போட்டு விற்கலாம். நாம என்ன செய்யறோம்ன்றது முக்கியம் இல்ல, ஆனா நாம செய்யறதுல நம்மள விஞ்சறதுக்கு ஒரு ஆள் இல்லாத மாதிரி நாம அதை செய்யறோமான்றது மட்டும்தான் முக்கியம். மேத்ஸ் வரலையா? தெளிவா சொல்லுதுப்பா, மேத்ஸ் வரல எனக்கு. ஆனா இந்த 10ஆம் கிளாஸ் சனியம் வரைக்கும் நான் மேத்ஸை படிச்சாகணும், வேற வழி கிடையாது. எப்படியாவது என் உயிரை கொடுத்து 35 வாங்குறேன், அதோட விட்டுரு. +1ல செத்தாலும் மேத்ஸ் எடுக்க மாட்டேன். நீ இன்ஜினியர் ஆகணும் நானும் கனவு கண்டாலும் தனியா நைட்ல வந்து பிளாக் அண்ட் ஒயிட்லயும் கண்டுக்கோ, கலர்லயும் கண்டுக்கோ. நான் இல்லவே இல்லை அந்த ஆட்டத்துல. நான் அந்த மேத்ஸை படிக்க மாட்டேன். இல்ல உங்களுக்கு ஆர்ட்ஸ் வராதா? எனக்கு இது வராது, நான் ஃபுல்லா சயின்ஸ் தான், நீ வேற எதனா செய்யணும்னு நினைச்சா நான் பண்ண மாட்டேன். எனக்கு இதான் வரும், என்னை விட்டுரு. ஜெயிச்சாலும் நான் பொறுப்பு, தோத்தாலும் நான் பொறுப்பு. ஆனா என்னைக்கு தோத்துட்டேன்னு உங்ககிட்ட வந்து அழமாட்டம்மா அழமாட்டப்பான்னு உங்க அப்பாட்ட சொல்லி பழகுங்க. ஆனா உங்ககிட்ட என்ன பிரச்சனை தெரியுமா? எனக்கு இது வரலன்னு மட்டும் சொல்லுவீங்களே தவிர உங்களுக்கு எது வருதுன்னு சொல்ல மாட்டீங்க. அந்த வர்றத வந்து நான் நல்லா பண்ணுவேன்பான்னு ஒரு அஷூரன்ஸ் தர மாட்டீங்க. அதுலயும் நீங்க வந்து ஒரு ஃபேர் கேம் ஆட மாட்டேன்றீங்க. அப்ப நீங்க சொல்லுங்க, அப்பா எனக்கு மேத்ஸ் 35 தான்ப்பா, ஜஸ்ட் ப்ரே ஃபார் மை பாஸ் இன் மேத்ஸ். 10th முடிஞ்ச உடனே இந்த மேத்ஸ் சரி என்ன கட்டி விட்டுருவேன், போகி மாரி. அது அரக்கோணத்தில் கட்டி விட வேண்டிய கம்பார்ட்மெண்ட், கூட்ஸ் வண்டிக்கு போக வேண்டியது. அது மீதி 4 சப்ஜெக்ட் கூட எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் +1 +2 எடுக்கிறேன். இதுதான் என் ஃபோக்கஸ். நான் இப்படி பண்ண போறேன், இப்படி பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ண போறேன், இந்த இடத்துக்கு நான் போறேன். சப்போஸ் நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கலன்னா என்னடா பண்ணுவேன்னு நம்ம அப்பா அம்மா தெளிவா ஒரு கேள்வி நம்மகிட்ட வச்சிருக்காங்க. ஒன்னும் கவலைப்படாத, அப்ப கிட்ட உங்ககிட்ட வந்து நான் நின்று அழமாட்டேன், நான் பெட்டி கடை வச்சு போச்சுக்குவேன். ஏன்னா என்னைக்கு மருத்துவர் சிவராமன் மாதிரி இன்னைக்கு மருத்துவர் சிவராமன், அதுக்கப்புறம் அவர் தம்பி வருவார், அதுக்கப்புறம் அவர் தம்பி வருவார், அதுக்கப்புறம் அவர் புள்ள வருவான். எவனா இருந்தாலும் கடலை மிட்டாய் சாப்பிடுங்க நல்லதுன்னு சொல்லுவான். கடலை மிட்டாய் வச்சு பொழைச்சுக்குவேன். அதாவது என்ன பண்ண போறோம்ன்றதுல நமக்கு கிளாரிட்டி இருக்கணும். உங்களுக்கு வந்து என்ன வேண்டான்றதுல கிளாரிட்டி இருக்கு, தட் இஸ் வெரி குட். ஆனா என்ன வேணும்ன்றதுலயும் உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கணும். அதை நீங்க உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சரியா சொல்லணும். நிறைய பேர் நீங்க அதை சொல்ல மாட்டீங்க. அப்ப சொல்லுங்க, எனக்கு இப்படி பண்ண வேண்டியிருக்கு, நான் இப்படி ஒரு ப்ரோக்ராம் இருக்கேன், இப்படி ஒரு மைண்ட்ல இருக்கேன், இப்படி ஒரு இதுல இருக்கேன். ரெண்டாவது, இன்னைக்கு வந்திருக்க செல்போன்ஸ். இந்த செல்போன்ஸ் எந்த அளவுக்கு ஆயிப்போச்சுன்னா, ஷாம்லா அழகா ஒரு கோடி காட்டினாங்க, ஃபேஸ்புக்ல உங்க அம்மா அப்பாவை முதல்ல ஃப்ரெண்ட்ஸா வைங்கன்னு. எங்க கிட்ட தான் நீங்க சண்டை போடுறீங்க, என்னன்னு செல்போன் வேணும். சரி வாங்கி தரவா, எனக்கு இந்த மாடல் செல்போன் தான் வேணும். ஏன்? என் பக்கத்து ஃப்ரெண்ட் அதை வச்சிருக்கா, இல்ல என் பக்கத்துல இருக்க பையன் அதை வாங்கி இருக்கான், இந்த மாடல் தான் வேணும். சரி அந்த செல்போனையும் கொடுத்துட்டோம். கொடுத்த அப்புறமா அதுல ஒரு நம்பர் லாக்கிங் சிஸ்டமோ இல்ல ஒரு பேட்டர்ன் லாக்கிங்கோ போட்டுக்கிறீங்க அழகா. நீங்க உள்ள ஏதோ அர்ஜென்ட்டா பை அடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு செல்போன் கால் வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஓடி போய் அந்த போனை எடுத்தா அம்மா டோன்ட் பிக் அப் மை போன் அப்படின்னு ஒரு கதறீங்க. ஏன்? தட்ஸ் மை பிரைவசி. ஏய், போன் வாங்கி கொடுக்கறதுக்கு எங்கிட்ட வந்து நின்னல, அப்ப எங்க போச்சு உன் பிரைவசி? எங்க கிட்ட தானே வந்து கேட்டீங்க. வாங்கி அதை கொடுத்ததுக்கு அப்புறம் பிரைவசின்றீங்க. சரி பரவாயில்ல, பிரைவசி. அதே போனை உள்ள எடுத்துக்கிட்டு போய் அந்த நம்பர் லாக்கிங் சிஸ்டத்தை ஓபன் பண்ணிட்டு கட 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 கடன்னு ஒன்று டைப் படிச்சு ஃபேஸ்புக்ல பண்றீங்க. என்னன்னு? ஃபீலிங் வெரி அனாய்ட் வித் மை மாம், ஷீ இஸ் பிக்கிங் அப் மை போன் ஆல்வேஸ், நோ பிரைவசி இன் திஸ் ஹவுஸ்னு ஒரு மெசேஜ் அடிச்சு உங்க ஃபேஸ்புக்ல போடுறீங்க. அப்ப என்ன தெரியுது? ஷர்மிளாவுக்கு அவங்க வீட்டுல பிரைவசி கிடையாது, அவங்க அம்மா 24/7 சோக் பண்ணுவாங்க, செல்போன்ல எது வந்தாலும் டிஸ்கஸ் பண்றாங்க எடுத்து பார்த்து அப்படின்ற உன்னோட பிரைவேட் ஃபீலிங்க இந்த உலகத்துக்கே சொல்ற.
அப்ப எங்க போச்சு உன் பிரைவசி? எங்க போச்சு உன் பிரைவசி? அப்பா அம்மாட்ட வந்து பர்சனலா இருக்கணும், உலகத்துக்கிட்ட பிரைவேட்டா இருக்கணும். நீங்க மாத்தி செய்கிறீர்கள் சகோதர சகோதரிகளே. உலகத்துக்கிட்ட வந்து பிரைவசியை மெயின்டைன் பண்ணாம அப்பா அம்மாட்ட பிரைவசி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் இந்த நேரத்தில் பேரண்ட்ஸ்க்கு ஒன்று சொல்றேன். 1-2 விஷயங்களை தவிர நம்ம குழந்தைங்களோட ஏஜ் கருதி மற்ற விஷயத்துல நாம ஒரு மண்ணாங்கட்டி பிரைவசியும் நமக்கு தேவை இல்லை என்பது என் தாழ்மையான கருத்து. நம்ம எங்க போறோம், யார கூட பேசுறோம், எங்க இருக்கோம், எப்ப வருவோம், எல்லாத்தையும் நம்ம பசங்க கிட்ட சொல்லணும். செல்போனா இந்த பாத்துக்கோ, என் செல்போன்ல நீ என்ன பார்த்தாலும் எனக்கு இல்ல, இமெயில் இதான் பாஸ்வேர்டு, ஓபன் பண்ணி பாரு, எனக்கு வர எதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன் இமெயில் எடுத்து நீ பாத்தியாரா, உனக்கு தெரியாத எந்த ரகசியமும் நான் வச்சுக்க மாட்டேன் வாழ்க்கையில. நாம என்னைக்கு குழந்தைங்க கிட்ட சொல்றோமோ அன்றைக்கு தான் அவர்கள் வாழ்க்கையில எந்த பிரைவசியும் இல்ல, அப்பா அம்மாக்கு தெரியலான்ற அந்த ஓபன்னஸ்க்கு பசங்க வருவாங்க. சொல்லி பழகுங்க. நம்ம ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷனை மீட் பண்ணுவோமா இருக்கும் லைஃப்ல as women. சம்பந்தமே இல்லாத யாராவது ஒருத்தர் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணலாம் வாழ்க்கையில. அதை வளர்ந்த பசங்க கிட்ட பேச, இன்னைக்கு ஒருத்தன் வந்து என்ன இப்படி டிஸ்டர்ப் பண்ணாண்டி, நான் நல்லா திட்டி விட்டேன், அவனை இடியட் மாதிரி பிஹேவ் பண்ணான். நாளை மத்தானது எங்கேயாவது அவனை பார்த்தீங்கன்னா, நான் அன்னைக்கு சொன்னல ஒருத்தன் என்ன டிஸ்டர்ப் பண்ணான், இந்த ஆள் தாண்டி நீங்க சொல்லி பழகுனீங்கன்னா, பொது வெளியிலோ இல்லை வேறு ஒரு இடத்திலோ தங்களை யாராவது டிஸ்டர்ப் பண்ணா, நம்ம அம்மாவே நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க ஒருத்தன் டிஸ்டர்ப் பண்ணான்னு, நாமளும் நம்மள ஒருத்தன் டிஸ்டர்ப் பண்ணா போய் நம்ம அம்மாட்ட தைரியமா சொல்லலான்ற துணிச்சல் அந்த குழந்தைங்களுக்கு வரும். கோ எஜுகேஷன் ஸ்கூல்ஸ் மாதிரியான இடங்கள்ல திடீர்னு எதனா பசங்க வந்து அவங்களுடைய வயதை ஆளுமை செய்ய தெரியாமல் ஒரு கடிதம் கொடுத்து விடுதல, சாதாரண விஷயங்கள். அதை வந்து உடனே ருத்ர தாண்டவம் ஆடி கேவலப்படுத்திட வேண்டியதில்லை. பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, டேய் இதெல்லாம் இந்த காலத்துல வரும், அப்படியே கடந்து போயிடணும். உனக்கு யாராவது லெட்டர் கொடுத்தான்னு வச்சுக்கோ, உடனே சாமி ஆடிடாத, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிடாத, டீச்சர் கிட்ட சொல்லி டார்ச்சர் பண்ணாத, கொண்டு வந்து அம்மா அப்பாட்ட சொல்லு. அப்படியா, பரவாயில்ல, டோன்ட் வரி, வீல் ஹேண்டில் திஸ். நம்ம அம்மா அப்பா கிட்ட எதை சொன்னாலும் நம்மை அவமானப்படுத்தாமல் நம்மளை அரவணைத்து அந்த சிக்கலில இருந்து நம்மை வெளியே எடுப்பார்கள்ன்ற நம்பிக்கையை உங்கள் குழந்தைகளிடம் நீங்க கொடுக்கணும். கண்டிப்பா ஃபெயிலா போயிட்டா அந்த ஆன்சர் பேப்பரை பத்தி சொல்லவே மாட்டேன்றாங்க பசங்க நம்ம கிட்ட. ஏன்? மறுபடியும் சொல்றேன், ஷாம்லா மேடம் சொன்ன மாதிரி, எனக்கு வந்து வாச்சிருக்கீங்கடா, ஃபெயிலா போயிட்டியா, எவ்வளவு மார்க்கு? 18 நோ ப்ராப்ளம், 22 நோ ப்ராப்ளம், 27 நோ ப்ராப்ளம். சரி பரவாயில்ல, என்ன நடந்ததுன்னு நம்ம உட்காந்து பேசுவோம், என்ன பண்ணலான்றதையும் நம்ம பேசுவோம். ஓகே, இந்த சப்ஜெக்ட் டிஃபிகல்ட்டா இருக்கா, எங்க உனக்கு டிஃபிகல்ட், இந்த இடம் டிஃபிகல்ட்டா இருக்கா, சரி ஒரு டெக்ஸ்ட் புக்கை கொடு, நான் வந்து என்ன பண்றேன், இன்னொரு டெக்ஸ்ட் புக் நானே வாங்கி வச்சுக்கிறேன், நானும் இந்த டெக்ஸ்ட்டை பார்க்கறேன், லெட் மீ அண்டர்ஸ்டாண்ட் த சப்ஜெக்ட். நீ ஒன்னும் வரி பண்ணிக்காத, ஃபெயில் ஆயிட்டேன்னு கவலைப்படாத, ஃப்ரெண்ட்ஸ் பேசலன்னா இக்னோர் பண்ணு. இதே ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட வந்து நல்லபடியா பேசுற மாதிரி நாம நெக்ஸ்ட் எக்ஸாமை சந்திப்போம். நடந்து முடிஞ்சதை பத்தி கவலைப்படாத கண்ணா, அடுத்த எக்ஸாம்ல நாம என்ன பண்ண போறோம்னு பண்ணலாம். நம்ம டார்கெட் என்ன? உடனே அந்த குழந்தை, நீ இந்த வாட்டி ஃபெயில் ஆயிட்டல, அடுத்த வாட்டி 100 out of 100 வாங்கலாம், உன்னை சாவடிப்பேன்னு சொல்லாதீங்க. இந்த வாட்டி 22 வாங்கி ஃபெயில் ஆயிருக்க, நோ ப்ராப்ளம். நம்மளோட டார்கெட் ஒன்லி 40 மார்க்ஸ் நெக்ஸ்ட் எக்ஸாம்ல, ரைட்? 18 மார்க் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். 18 மார்க் இம்ப்ரூவ் பண்றதுக்கு எங்க ஒர்க் பண்ணலாம்னு பண்ணுவோம். அப்படின்னு உட்காந்து டெய்லி நிறைய நேரம் வேணாண்டா, ஒரு 45 மினிட்ஸ் இதுக்காக மட்டும் நீ என் கூட ஒர்க் பண்ணு, நான் உன் கூட ஒர்க் பண்றேன்னு சொல்லி டெய்லி ஒரு 45 நிமிஷம் அந்த குழந்தைங்களோட அந்த ஒரு சப்ஜெக்ட்ல அன்பாகவும் அரவணைப்பாகவும், இது இவ்வளவு கஷ்டமே இல்லைன்னு சொல்லி அதை நம்ம எளிமைப்படுத்தி அந்த குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் சொல்லி கொடுத்து, முடிஞ்சா டீச்சர்ஸ் கூட நம்ம போய் கோஆர்டினேட் பண்ணி, மேடம் நான் வேணா உங்க வீட்டுக்கு ஒரு நாள் வரேன், இந்த எக்ஸாம் இந்த டெஸ்ட் எப்படி பாஸ் பண்ணணும், இல்ல இந்த பர்டிகுலர் லெசனை எப்படி சொல்லி தரணும், நீங்க எனக்கு சொல்லுங்க, நான் என் குழந்தைகிட்ட சொல்றேன் அப்படின்னு நாம சொல்லி கொடுத்து, அடுத்த டெஸ்ட் அந்த குழந்தைங்க எழுதும் பொழுது அவங்க வந்து 40 இல்லைங்க 60 வாங்குவாங்க. அப்ப உட்காந்து சொல்லுது, பார் உன்னால 60 வாங்க முடியும், ஆனா நீ 22 வாங்கி இருக்கேன்னா இட் இஸ் நாட் உன்னால முடியாதுன்றதுனால இல்ல, எங்கேயோ ஒரு இடத்துல உன்னால முடியும்னு நீ நம்பலமா, அதனால இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்ல. 60 வாங்கி இருக்கல, அடுத்த எக்ஸாம்ல எவ்வளவு வாங்கலாம்? 100 கிடையாது, we will aim for 70 or 75. பசங்களை கிராஜுவலா தாங்க மேல கொண்டு வர முடியும்.
ஒரு கிளாஸ்ல ஏதோ ஒரு குழந்தை 100 வாங்கிடுச்சுன்றதுக்காக நம்ம குழந்தை 100 வாங்கலனா அவங்க மேல வெறுப்பை உமிழ்வதும், அவர்களை அவமானப்படுத்துவதும், அவர்கள் நம்ம வீட்டுல பிறந்ததே நம்மளுடைய துரதிர்ஷ்டம் நினைக்கிறதும் கிடையாது. ஃபெயிலா போனாலும் என் குழந்தை தான், ஷி ஸ்பெஷல் டு மீ. இந்த குழந்தைகிட்ட ஏதோ ஒரு தனித்திறமை இருக்கு. அந்த தனித்திறமை என்னன்றதை நாம பார்க்கணும். பியூட்டியை பத்தி இங்க பேசினாங்க. அது பாய்ஸ்க்கும் சொல்றேன், நான் கேர்ள்ஸ்க்கும் சொல்றேன். இந்த ஷூ ஒன்று வாங்கணும்னா அந்த ஷூக்கு 6000 ரூபாய். நம்புங்க குழந்தைகளே, நாங்கெல்லாம் வந்துட்டு எங்க அப்பா செருப்பு வாங்கி வந்து கொடுத்தாருன்னா அந்த ரப்பர் செருப்பு தான், மேல இருக்க அந்த வார் அருந்து போயிடும். அப்பா வார் அருந்து போச்சு, புது செருப்பு வாங்கி தாப்பான்னாக்கா சரி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சாயங்காலம் வரும்போது ஒரு நியூஸ் பேப்பர்ல இப்படி மடிச்சு வீட்டுக்கு கொண்டு வருவாரு. புது செருப்பு தான் வந்திருக்குன்னு பிரிச்சு பார்த்தா அந்த மேட்சிங் வார் பட்டையை மட்டும் வாங்கிட்டு வந்து செப்பலை அலம்ப சொல்லி அந்த வாரை மட்டும் மாத்தி கொடுத்து இதை போட்டுட்டு போம்பாரு. சாக்ஸ் நீங்க போடுறீங்க, எத்தனை விதமான சாக்ஸஸ் போட்டுக்கிறீங்க. சாக்ஸ்ல எலாஸ்டிக் போயிடுச்சுன்னா ரப்பர் பேண்ட் போட்டு உருட்டி விடுவோங்க. ஒரு மத்தியான டைம்ல பாத்தீங்கன்னா அந்த ரப்பர் பேண்ட் பட்டு அந்த கால் கிட்ட அப்படியே ரப்பர் பேண்ட் ரொம்ப நேரம் போட்டா எப்படி ஆகும்னு உங்களுக்கு தெரியும். அதை கொஞ்சம் நீவி விடுவோம், அந்த இடத்துல அப்படியே ரெட்டா இருக்கும், வலிக்கும். அப்படியெல்லாம் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போறதுதான் வாழ்க்கைன்னு நீங்களும் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எல்லாமே வாங்கி தரதுனால உங்க அப்பா மாட்டனும் மரத்துல காசு இருக்குன்னு நினைக்காதீங்க. என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கோங்க, என்ன மினிமமோ அதுல வாழ்ந்து பழகுங்க. தண்ணி பிரச்சனை எப்படி ரேம்பண்டா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், மழை இல்லாதால. இப்போ சமீபத்தில் ஒரு நாள் எங்க வீட்டில் சொன்னாங்க, இன்னைக்கு மார்னிங்ல இருந்து நாளைக்கு மார்னிங் வரைக்கும் தண்ணி வராதுன்னு. ஒரு 2 பக்கெட் தண்ணி தான் வீட்டில் இருந்தது. ஐயோ அப்படின்னாங்க. என்ன ஐயோன்றீங்க? அப்ப எப்படி குளிக்கிறது? நாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் 5 மக்கு தண்ணியில குளிக்கலாம். எப்படியும் 5 மக்கு தண்ணியில குளிக்கலாம். ஏன் தெரியுமா? எனக்கு கேம்ப் ட்ரைனிங். ஸ்கவுட் கேம்புக்கு போனீங்கன்னா 5 மக்கு தண்ணியில எப்படி குளிக்கிறது அப்படின்றத சொல்லி கொடுப்பாங்க. ஏன்? எதுவுமே இல்லாமலும் வாழ கற்றுக் கொடுக்கக்கூடிய இடம் கேம்ப்ஸ். அப்ப உங்க வீட்டுக்குள்ள நீங்க மனத்தளவுல இது ஒரு கேம்ப், நம்ம வளர்ற இடம் அப்படின்ற ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்கணும். பியூட்டியை பத்தி பேச வந்தேன் நானு. நம்ம என்ன நினைக்கிறோம்? பெஸ்ட் ட்ரெஸ். அது இப்போ வந்து இந்த 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதெல்லாம் ஃபேர்வெல் பார்ட்டின்ற பேர்ல ஒரு கூத்து கொள்ள நடக்குது. உடனே அன்னைக்கு வந்து அதுக்குன்னு காஸ்டியூம்ஸ் வாங்குறது. இன்னும் சில பேர் பைத்தியம் பிடிச்சிட்டு சுத்துறாங்க. மெட்ராஸ் மாதிரி ஏரியாஸ்ல பார்லருக்கு போய் ட்ரெஸ் பண்ணிட்டு போவாங்களாம் கேர்ள்ஸ். எதுக்கு? என்ன மண்ணாங்கட்டிக்கு? எந்த மண்ணாங்கட்டிக்கு பார்லருக்கு போய் ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும்? பாய்ஸ் அதே மாதிரி அதுக்காக உடனே ஷர்ட்ஸ் வாங்குறது, அதுக்கப்புறம் பிராண்டட் வாங்குறது. ஒன்றும் தேவையில்லை, ஒண்ணுமே தேவையில்லை. பியூட்டி வந்து எதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். கரிமா யாதவ், உங்களுடைய கூகுள நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க. கரிமா யாதவ் என்ற ஒரு கேர்ள் பேரை போய் டைப் பண்ணுங்க. த பியூட்டி குவீன் டர்ன்ட் ஆர்மி ஆபீசர்னு ஒரு நோட் வரும். கரிமா யாதவ் நவம்பர் 2017 செயின்ட் ஸ்டீஃபன்ஸ் காலேஜ் டெல்லியில படிச்சுட்டு நவம்பர் 2017 பெஸ்ட் பியூட்டி குவீனா மிஸ் பியூட்டியா செலக்ட் ஆறாங்க. அவங்க நினைச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பியூட்டிஷியன் அந்த பியூட்டின்ற அந்த பிராண்டை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வருது இந்த ஃபேர் அண்ட் லவ்லி. 2 மாதம் போட்டு பாரு ஃபேர் அண்ட் லவ்லி. பேர் என்ன சொன்ன? ஃபேர் அண்ட் லவ்லி. ஏய் 7 மாசம் 2 மாசத்துல ஃபேர் அண்ட் லவ்லில பியூட்டி ஆகும்னா போய் ஆப்பிரிக்கால விற்க வேண்டியது தானடா. அதை போய் விற்க வேண்டியது தானே. அந்த பெண் அந்த பியூட்டின்ற அந்த பிராண்டை தூக்கி போட்டாங்க. she is the beauty most beautiful woman of November 2017 அந்த பதவி அந்த அவார்டு அவங்களுக்கு கிடைக்குது. அதை தூக்கி போட்டுட்டு கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் எழுதுறாங்க. ஃபர்ஸ்ட் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறாங்க, ஃபைனல்ஸ்ல கிளியர் பண்ணல. கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீசஸ் எக்ஸாம் எழுதுறாங்க. அதுல செலக்ட் ஆகி ஆபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னைக்கு வந்து அந்த ட்ரைனிங் எடுத்து ஆல் இந்தியா லெவல்ல 2nd ரேங்க் வாங்கி she has joined the army now as a army officer. எது? பியூட்டிஷியன். அப்ப அழகு என்பது முகத்தில் இல்லை, அழகு என்பது நாம் செய்யும் கம்பீரமான தொழிலில் இருக்கிறது, நம்முடைய அர்ப்பணிப்புல இருக்குதுன்றதை காட்டுறாங்கல்ல ஒரு கரிமா யாதவ்.
தயவு செய்து கரிமா யாதவ்னு இன்னைக்கு போய் உங்களோட கூகுள்ல டைப் பண்ணி பாருங்க, யூ வில் கெட் மோர் இன்ஃபர்மேஷன். அப்ப இந்த அழகுன்றது புறத்தினால நமக்கு வர்ற விஷயம் இல்லை. அந்த அழகு ஒரு நிமிஷத்துல நம்ம போயிடலாம் இல்லையா? ரொம்ப மோஸ்ட் பியூட்டிஃபுல் விமனா கூட நம்ம இருக்கலாம், மோஸ்ட் ஹேண்ட்ஸம் மேனா கூட நம்ம இருக்கலாம். ஒரு ஆக்சிடென்ட் நடக்கலாம், ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரலாம், ஒரு மெடிக்கல் மிஸ்ஃபார்ச்சூன் வரலாம். அதுக்கு அப்புறமாவும் நம்ம எது காப்பாற்ற போகுது? இந்த புறத்தோற்றமா கிடையாது. யார் என்ன சொன்னாலும் என்னுடைய கான்பிடன்ஸ உடைக்க முடியாதுன்னு இன்டர்னலா நாம ஒரு கான்பிடன்ஸ பில்ட் பண்றோமே, அந்த கான்பிடன்ஸ் தான் பியூட்டி. அப்ப அதை எப்படி பில்ட் பண்ண போறோம்? அந்த ஃபெயிலியர்ஸ் எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போறோம் லைஃப்ல? அதுக்கு நம்ம அப்பா அம்மாட்ட எவ்வளவு டிரான்ஸ்பரண்டா இருக்க போறோம்? சோ ஃபைனலா இந்த விஷயம் என்ன அப்படின்னாக்க, இந்த உலகத்துல நீங்க யார நம்பி எது சொன்னாலும் உங்களுக்கு ஒரு ரிஸ்க் இருக்கு. ஆனா ரிஸ்க் ஃபேக்டரே இல்லாம ஒருத்தர்கிட்ட ஒன்னு சொல்ல முடியும் என்றால் அது உங்க அப்பா அம்மாவை தவிர வேற யார்கிட்டயும் சொல்லவே முடியாதுங்க. நீங்க அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கும் சொல்றேன், நம்மள நம்பி நம்ம பசங்க ஒரு விஷயம் சொல்றாங்க, அது எவ்வளவு கஷ்டமான கசப்பான ஒரு விஷயமா இருந்தாலும் கூட நாம கொஞ்சம் டைம் எடுத்து அதை முழுங்கிட்டு, ஐயோ இப்படி பண்ணிட்டியே அப்படி பண்ணிட்டியே, நான் அவங்கள கரிச்சு கொட்டாம, சரி அப்படியா, ஓகே எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் தான், நம்ம இதை யோசனை பண்ணுவோம் அப்படின்னு அந்த பசங்க கிட்ட ஒரு கான்பிடன்ஸோட பேசி, எந்த பிரச்சனையா இருந்தாலும் எங்க அம்மா அப்பா என்னை விட்டு கொடுக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கைக்குரிய பெற்றோர்களாக நாம நடந்துக்கிறதுல தாங்க இந்த ஆரோக்கியமான பேரண்டிங் இருக்கு. சோ தி சம் அண்ட் சப்ஸ்டன்ஸ் மொத்தமா இது என்னன்னாக்க, அழகாக அவர்கள் சொன்னார்கள். இப்போ ஷாமலா பேசுனாங்க, இங்க பேரண்ட்ஸ்க்கு சொல்றேன், ஷாமலா அவங்க பேசுனாங்க, சிவராமன் சார் பேசினாரு, நான் பேசினேன். நாங்க 3 பேரும் ஒரே மாதிரி பேசணுமா? ஒரே மாதிரி பேசணுமா? எப்படி பேசணும்? வேற வேற மாதிரி பேசணும். 3 பேருமே பேச்சாளர்கள் தான், ஆனா நாங்க பேசுனது வேற வேற விஷயம். ஆனா 3 பேரோட பேச்சிலையுமே உங்களுக்கு கை தட்டுவதற்கும் உங்களுக்கு அமைதியா இருக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருந்தது. அப்படிதானே? அந்த மாதிரிதான் ஒவ்வொரு குழந்தையும் தனித்தன்மை வாழ்ந்த. நான் என்ன அழுது புரண்டாலும் என்னால சிவராமன் சார் மாதிரி பேச முடியாது. நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நான் ஷாமலாவை ஏப் பண்ண முடியாது. ஷாமலா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சுமத்தி மாதிரி பேச முடியாது. சிவராமன் சார் எவ்வளவு நினைச்சாலும் நான் பேசுற டெக்ஸ்டுக்குள்ள வர முடியாது. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு குழந்தையும் தனித்தன்மை வாய்ந்தது. உங்களோட குழந்தைக்குள்ள உங்க குழந்தைய பாருங்க, பக்கத்து வீட்டு குழந்தைய தேடிக்கிட்டு இருக்காதீங்க. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், ரொம்ப எளிமையா சொல்றேன். எம்ஜிஆர் படத்துக்கு போனாக்கா அங்க சிவாஜியினுடைய நடிப்பை பார்க்க முடியாது, எம்ஜிஆர் ஃபைட்டை தான் பார்க்க முடியும். சிவாஜி படத்துக்கு போனீங்கன்னா சிவாஜி நடிப்பை தான் பார்க்க முடியும், எம்ஜிஆர் ஃபைட்டை பார்க்க முடியாது. எம்ஜிஆர் படத்துக்கு போய் சிவாஜியை பார்க்குற மாதிரியும் சிவாஜி படத்துக்கு போய் எம்ஜிஆரை பார்க்குற மாதிரியான பைத்தியக்காரத்தனத்தை நம்ம குழந்தைக்குள்ள இன்னொரு குழந்தைய தேடுறதுல செய்யாதீங்க. இன்னும் ட்ரெண்டியா இன்னும் கரண்டா சொல்லணும்னா, தலை படத்துல தளபதியை தேடாதீங்க, தளபதி படத்துல தலையை தேடாதீங்க. ஏன்னா தளபதி தளபதி தான், தலை தலை தான். அப்ப அதான் தனி, இதுல யாரு சுப்பீரியரா கிடையாது. இவர்கிட்ட போனீங்கன்னா இவர்கிட்ட ஒரு செட் ஆஃப் விஷயம் இருக்கு, அதை நம்ம ரசிக்கலாம். நிறைய பேருக்கு இந்த பைத்தியம் இருக்கு. நீ தலை ஃபேனா, அப்ப நீ தளபதியோட எதிரியாடா? ஏண்டா தலை ஃபேனா இருக்கவன் தளபதி ஃபேனாவும் இருக்க முடியும்டா, தளபதி ஃபேனா இருக்கவன் தலை ஃபேனாவும் இருக்க முடியும். எம்ஜிஆர் ஃபேனா இருக்கவங்க எம்ஜிஆர் ஃபேனாவும் இருக்க முடியும், சிவாஜி ஃபேனா இருக்கவங்க எம்ஜிஆர் ஃபேனாவும் இருக்க முடியும், எம்ஜிஆர் ஃபேனா இருக்கவங்க சிவாஜி ஃபேனாவும் இருக்க முடியும். மருத்துவர் சிவராமனின் பேச்சை ரசிக்க முடிந்த என்னால் ஷாமலாவின் பேச்சையும் ரசிக்க முடியும் என்றால் என் மனசு ஓப்பனா இருக்கு. ஷாமலா கிட்டே ஒரு விஷயம் இருக்கு, மருத்துவர் சிவராமன் சார்ட்டையும் ஒரு விஷயம் இருக்கு, இன்னும் யாராவது ஒரு 5 பேச்சாளர்கள் வந்து அவங்க கிட்டயும் விஷயம் இருக்கு. எங்கெங்க எது நல்லது இருக்கோ அங்கங்க அந்தந்த நல்லதை எடுத்துக்கிட்டு நாம எப்படி இவால்வ் ஆறோம் தான் பார்க்கணும். அதுல இருந்து அப்ப உங்க குழந்தைங்க கிட்ட இன்னொருத்தரை தேடாதீங்க. பட் ஒன்னு சொல்லணும், நீங்க ஏய் நீ இது பண்றல, நீ நல்லா பண்ற, பட் பாரு நீ 90ல நிக்கிற, அவன் வந்து ஒரு 95 வாங்குறான், அந்த 5 டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த டிஃபரன்ஸ் என்னன்னா அவன் ஒரு டெக்னிக் வச்சிருக்கான் போடுறதுல. அந்த டெக்னிக் என்னன்னு நீ தெரிஞ்சுக்கோ. இட் இஸ் நாட் ஃபார் த மார்க், மார்க்குக்காகவே இல்ல, அந்த டெக்னிக் என்னன்னு நீ தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுட்ட அப்புறமா நீ 90 வாங்கினா எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஆனால நம்ம பக்கத்துல ஒருத்தனுக்கு ஒரு விஷயம் தெரியும் போது அது என்னன்னு நமக்கு தெரியாம இருக்க கூடாது, அதை தெரிந்து கொள்வதற்காக நீ தெரிந்து
தெரிந்து கொள், மார்க்குக்காக தெரிஞ்சுக்காத அப்படின்னு இதே விஷயத்தை உங்க பசங்க கிட்ட நீங்க சொல்லும் பொழுது, நான் எதிரே என்னுடைய இனிய நண்பர் பாலஸ்ரீனிவாசன் சென்னையிலேருந்து வந்திருக்கார், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர். நிறைய இளைஞர்களை, நிறைய குழந்தைங்களை பேச்சு போட்டிக்கெல்லாம் கூட்டிட்டு போய் என்கரேஜ் பண்றவர். ஹீஸ் அ நல்ல யங்ஸ்டர்ஸ், நல்ல குழந்தைங்களுக்கு நிறைய ட்ரைனிங் வேணும்னா யூ கேன் யூஸ் பாலஸ்ரீனிவாசன். அவர் என்ன பண்ணுவாரு, எல்லா பேச்சு போட்டிக்கும் பசங்களை கூட்டிட்டு போயிட்டு எல்லாருக்கும் தயார் பண்ணி கொடுப்பாரு, எல்லாரையும் பேச வைப்பாரு. ஒவ்வொரு குழந்தை பேசி முடிச்ச உடனேவும் அவங்ககிட்ட சொல்லுவார், டேய் அவன் அப்படி பேசினால அதுல இருந்து அதை நீ எடுத்துக்கோ, இதுல இருந்து நீ இதை எடுத்துக்கோ, இதுல இருந்து நீ இதை எடுத்துக்கோ, ஆனா உன் பேச்சுன்னு ஒண்ணு இருக்குல்ல அதை விட்டுடாதேன் பாரு. சோ பேஸ் நம்ம தான், பேஸ் நம்ம தான். ஆனா நம்ம எங்கெங்கேருந்து யார்கிட்ட இருந்து நல்லதை வாங்கிக்கணுமோ அந்தந்த நல்லதை நாம வாங்கி அதை நமக்குள்ள நாம எம்பாடிமெண்டா மாத்திக்கும் பொழுது நாம ஒரு பெர்ஃபெக்ட் பர்சனாவும் ஒரு கம்ப்ளீட் பர்சனாவும் மாறுவதற்கான அந்த லேர்னிங் ப்ராசஸை தான் நம்ம மற்றவங்க கிட்ட இருந்து எடுத்துக்க முடியுமே தவிர, பேசிக்கா நாம எதுவாக இருக்கிறோமோ அதுவாகத்தான் நாம இருப்போம். அதை அப்படியாக அக்செப்ட் பண்ணிக்கணும்ன்ற அக்செப்டன்ஸ் பேரண்ட்ஸ் கிட்டையும், நம்ம பேரண்ட்ஸ் நம்ம என்னவா இருந்தாலும் நம்ம விரும்புவார்கள், நம்மை நேசிப்பார்கள், நமக்காக எதையும் செய்வார்கள்ன்ற நம்பிக்கையை நீங்க பேரண்ட்ஸ் கிட்டையும் வளர்த்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு ஆரோக்கியமான, மகிழ்ச்சியான, இன்பமான வாழ்க்கையாக இருக்கும் என்பதை சொல்லி, நிறைய கனவுகளோடு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் கனவுகளை நிறைவேற்றக்கூடிய அந்த வல்லமையையும் கருணையையும் பொழிய வேண்டும் என்று வேண்டி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். Thank you so much, ma'am, for your inspiring and stimulating message.